எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் நீங்காமல் வருகின்ற பிறவிக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஆசை என்றுதான் தெரிகிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அனைத்து நெறிநூல்களும் நமக்கு கற்பிக்கின்றன. இதற்காக நான் ஆசையே படக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. ஆசை என்றால் நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், நல்ல எண்ணங்கள் நம் மனதில் பிறப்பதற்கும், நல்லது செய்வதற்கும், நல்ல முறையில் வாழ்வியலை நடந்து கொள்வதற்கும் நாம் ஆசைப்பட வேண்டும். அதுதான் ஒரு சரியான ஆசையாக இருக்க முடியும். அதை விடுத்து வருகின்ற எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அது துன்பத்திற்குத்தான் வழிகோலும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தூய உள்ளம் கொண்டவர் எவராக இருக்க முடியும் என்றால் பற்றற்ற நிலைமை என்று சொல்லக்கூடிய ஆசையை தவிர்த்தவராகத்தான் இருக்க முடியும் என்பதையும் நமக்கு நீதி நூல்கள் கற்பிக்கின்றன. உண்மையை பேச வேண்டும். ஆசையை விட்டுவிட்டாலே நல்ல விடயங்கள் எல்லாம் தானாக வழிதேடி கொண்டு நம்மை வந்தடைந்து நம்மை பெருமகிழ்ச்சி அடைய செய்யும். பெருமகிழ்ச்சி அடைதலே வாழ்வில் பெரும் இன்பமாக இருக்க முடியும். இருக்கும் பொழுது இந்த ஆசையை எப்படி விட்டொழிப்பது அல்லது எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து தவிர்த்து வெளியே வருவது என்று பார்த்தால் தியானங்கள் செய்ய வேண்டும். தியானங்களும் தவங்களும் செய்வதன் மூலம் இது போன்ற ஆசைகளை நாம் விட்டொழித்து வாழ்வில் நல்ல நிலைமையை பெற முடியும். தனக்கு நேர்ந்த துன்பங்களை பொறுத்துக் கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதுமே இந்த ஆசையை அடக்குவதற்காக நாம் செய்யக்கூடிய தவத்தின் நோக்கமாக இருக்க முடியும். சிந்தனையில் நல்ல எண்ணங்கள் வேண்டும். நல்ல எண்ணங்களும் ஒழுக்கங்களும் வேண்டும். அப்படி உடையவர்கள் செய்யும் தவம் தியானம் தான் பலனளிக்கும். மற்றவர்கள் செய்வதில் வீண் முயற்சியாகி பலனற்று போகும். அப்போ இந்த தவத்தை துறவிகளும் ஞானிகளும் இவங்க தான் மேற்கொண்டு பலன் பெறணுமா அல்லது நன்மைகளை கற்பிக்க வேண்டுமா அப்படின்னு அப்படி இல்லை. இந்த தவத்தின் மூலம் எல்லா உயிர்களுக்கும் நன்மை நடக்கும் என்றால் இல்லறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் உலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுமே இந்த தவத்தினை மேற்கொள்ளலாம். தவம் என்பது ஏதோ ஒரு கடும் செயல் அல்ல. அது நம்மை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி தான். ஆரம்பத்தில் தியானம் அல்லது தவம் செய்யும் பொழுது நமக்கு மிக ஒரு நெருக்கடியான ஒரு மனநிலை ஏற்படும். நெருப்புப்பட்டு சுட சுட பொன் என்று சொல்லக்கூடிய தங்கம் ஒளிர்வதைப் போல நீங்கள் துன்பங்களை பொறுத்து கொண்டு தொடர்ந்து தியானங்களை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் நல்ல எண்ணங்கள் பிறந்து மகிழ்ச்சிகள் மேலோங்கும். பகைவர்களை கூட அடக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் இந்த தியானத்திற்கு இருப்பதால் அனைத்து உயிர்களுமே தியானங்கள் செல்வதன் மூலம் பெரிய பெரிய நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளுக்கிடையே உள்ள பகைகளை கூட நாம் விட்டுழைக்க முடியும். எப்படி என்றால் தியானங்கள் செய்யும் பொழுது எண்ணங்கள் ஒருநிலைப்படும் பொழுது எது சரி தவறு என்று பிரித்தறியக்கூடிய பண்பு நமக்கு தெளிவுபட கிடைக்கிறது. எனவே நாம் மேன்மேலும் மேன்மை அடைய முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளும் கொடுஞ்செயல்களும் அரங்கேறி வருகின்றன என்று பார்க்கும் பொழுது தியானிப்பவர்களும் தவம் செய்பவர்களும் குறைந்திருப்பதும் மற்றவர்களெல்லாம் மிகுந்திருப்பதுதான் காரணம். அனைவருமே தியானங்கள் மேற்கொண்டு மனங்களையும் எண்ணங்களையும் தெளிவுபட செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.